தமிழகத்தை 1967 வரை காங்கிரஸ் ஆண்டது. அதன் பின் இரு திராவிட கட்சிகள் கொடுக்கும் தொகுதிகளை வாங்கி போட்டியிட்டது. இப்போது திராவிட கட்சிகளின் மவுசு குறைந்து வருகிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது என்கிறார்கள். அது உண்மையா என்பதை பார்ப்போமா? தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது. நடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 10 இடங்களை காங்கிரஸ் பெறுவதில் திமுக முக்கிய பங்காற்றியது. ஆனால் சமீப காலமாக அக்கட்சியின் தலைவர்கள் பேச்சு தனித்து போட்டியிடுவதை நோக்கியே இருக்கிறது. குறிப்பாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எத்தனை காலம்தான் பிறரை சார்ந்திருக்க போகிறோம், தமிழகத்தில் காமராஜ் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என பேசியிருக்கிறார். இதேபோல் வரும் 2026ஆம் ஆண்டு அமையும் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என்று சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கிறார். இதையடுத்து கட்சியை பலப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் அழைத்து வந்து நடப்பயணம் மேற்கொள்வதற்கும் நிர்வாகிகளை மாற்றம் செய்வதற்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இத்தகைய செயல்கள் மூலமாக மட்டுமே தமிழகத்தில் காங்கிரஸ் கை ஓங்குமா? இது குறித்து நம்மிடம் பேசிய சீனியர் கதர்கள், தமிழகத்தில் கடந்த 1962ஆம் ஆண்டு வரையில் காங்கிரஸ் தான் கோலோச்சி வந்தது. அப்போது முதல்வராக இருந்த காமராஜர் பதவி விலகினார். பக்தவச்சலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியை ஒரே ஆட்சியை மொழியாக்கும் வேலையை மத்திய அரசு செய்தது. இதை திமுக கெட்டியாக பிடித்து கொண்டு 1965ஆம் ஆண்டு மாபெரும் போராட்டங்களை முன்னெடுத்தது. அதற்கு முன்பாக தமிழகத்தில் அரிசிக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவியது. இதுவும் திமுகவுக்கு வலு சேர்த்தது. தமிழக மக்களின் மனநிலை அறிந்து கொள்ளாமல் டில்லியின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மொழி போராட்டங்களை பக்தவச்சல் கையாள தொடங்கினார். இதனால் தமிழக மக்கள் கொதித்து போனார்கள். பிறகு 1967ஆம் ஆண்டு சென்னை மாநகரத்துக்கான சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலும் ஒரு சேர நடந்தது. இது காங்கிரஸ் திராவிட கழகம் ஓர் அணியாகவும் திமுக தலைமையிலான ஐக்கிய முன்னணி ஓர் அணியாகவும் தேர்தலை சந்தித்தன. முடிவில் திமுக 174 இடங்கள் போட்டியிட்டு 137 இடங்களை கைப்பற்றியது. ஆனால் காங்கிரஸ் 232 இடங்களில் போட்டியிட்டு 51 தொகுதிகளை மட்டுமே பெற முடிந்தது. இதேபோல் பாராளுமன்ற தேர்தலில் திமுக 25 இடங்களை கைப்பற்றியது. ஆனால் காங்கிரஸ் 3 இடங்களை மட்டுமே பெற முடிந்தது. இதற்குள் அகில இந்திய தலைமையிலும் குழப்பங்கள் ஏற்பட்டன. பிரச்சனைகள் வலுவடையவே இந்திராவை கட்சியை விட்டு காமராஜ் மொரார்ஜி தேசாய் நீக்கினார்கள். இதையடுத்து 1971ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போது கருணாநிதி சட்டமன்றத்தை கலைக்கவே மீண்டும் 2 தேர்தல்களும் ஒன்றாகவே நடந்தன. இதில் திமுகவுடன் கூட்டணி வைத்தது இந்திரா காங்கிரஸ் தலைமையிலான காங்கிரஸ். மறுபக்கம் காமராஜ் ஸ்தாபன காங்கிரஸ் தனித்து களமாடியது. அப்போது இந்திரா காந்தி ஒரு தவறான முடிவையும் எடுத்தார். அது சட்டமன்ற தேர்தல் ஒரு தொகுதியிலும் போட்டியிடுவது இல்லை என்கிற உடன்பாட்டின் அடிப்படையில் இந்திரா காங்கிரஸ் 9 பாராளுமன்ற தொகுதிகளை திமுக ஒதுக்க முன்வந்தது. இதற்கு இந்திராவும் சம்மதம் தெரிவித்தார். முடிவில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கண்டது. ஆனால் அந்த இடத்திலிருந்துதான் தமிழகத்தில் காங்கிரஸ் கை சுருங்கியது. இன்று வரையில் அந்த பலத்தை பெறுவதற்கு எந்த தலைவரும் முயற்சி எடுக்கவில்லை. ஆகவே அடிப்படை கட்டமைப்புகளை சீரமைக்க வேண்டும் என்றன. பொதுவாக காமராஜின் ஆளுமையின் கீழ் 1967ஆம் ஆண்டு வரையில் காங்கிரஸ் பலமாக இருந்தது. பிறகு தலைவராக வந்த பக்தவச்சலத்துக்கு அரசியல் ஆளுமை செலுத்த தெரியவில்லை. 1989ஆம் ஆண்டு காமராஜ் ஆட்சியை கொடுப்போம் என்றார் மூப்பனார். 20 முறைக்கு மேல் தமிழகத்திற்கு ராஜீவ், சோனியா காந்தி வந்தார்கள். ஆனாலும் வெற்றி கிட்டவில்லை. பிறகு வாழப்பாடி ராமமூர்த்தி கூட ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்து பார்த்தார். ஆனால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை.
இந்த சூழ்நிலைதான் பெருந்தகை கார்த்திக் இப்படி பேசி வருகிறார்கள். ராகுல் காந்தியை அழைத்து வந்தாலும் அவர் திமுக தலைவர்கள் சென்றுதான் பார்ப்பார். அதே போல் புதிய நிர்வாகிகளாக தனது ஆதரவாளர்கள் தான் பதவிக்கு கொண்டு வருவார். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம் என்றால் டெபாசிட்டை இழப்பார்கள். எனவே முதலில் கிராமங்கள் தோறும் பூத்து கமிட்டிகள் வலுப்படுத்த வேண்டும் என்கின்றன திமுகவின் ஜால்ராக்கள். அது உண்மை இல்லை. இப்போது ராகுலால் தமிழகத்தில் காங்கிரஸ் மவுசு கூடியிருக்க. திமுக கூட்டணி சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் 40 தொகுதி வெல்ல காரணமே ராகுல் தான். ஆகவே ராகுல் அடிக்கடி தமிழகத்துக்கு வரும் பட்சத்தில் இரு திராவிட கட்சிகளும் மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பி விடலாம். காங்கிரஸ் பலம் காங்கிரஸ்காரருக்கே தெரியவில்லை. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.